வினாத்தாள் கசிந்தது எப்படி? திடுக் பின்னணி. மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுக்க நடந்துச்சு. அதாவது மொத்தம் 22,80,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் நீட் தேர்வுக்கு முன்பாக, அதாவது ராஜஸ்தான்ல வினாத்தாள் கசிந்ததா ஒரு புகார் எழுந்திருக்கு. இது தொடர்பா மத்திய புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ராஜஸ்தான் போலீசார் இணைந்து ஒரு விசாரணையை நடத்தினாங்க. இந்த விசாரணையில பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல வினாத்தாள் கசிந்திருப்பது உறுதியும் செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதா NTA எனப்படும், அதாவது தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. நீட் மறு தேர்வுக்கு புதுசா ஆன்லைன்ல விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேர்வு கட்டணமும் செலுத்த வேண்டாம். ஏற்கனவே செலுத்திய தேர்வு கட்டணமே திரும்ப வழங்கப்படும். NTA-வோட சொந்த நிதியில மறு தேர்வு நடத்தப்படும். மாணவ மாணவிகள் ஏற்கனவே எழுதிய தேர்வு மையங்களிலேயே மறு தேர்வும் நடத்தப்படும். மறு தேர்வுக்கான தேதி, ஹால் டிக்கெட் குறித்த NTA சார்பில் அறிவிப்புகள் வெளியிடப்படும். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பா CBI தீவிர விசாரணை நடத்திட்டு வர நிலையில இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சும் நீட் தேர்வை நிரந்தரமா ரத்து செய்யணும்னு வலியுறுத்தி நாடு முழுவதுமே பல்வேறு நகரங்கள்ல மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் நீட் வினாத்தாள் எப்படி கசிந்தது அப்படின்னு திடுக்கிடும் தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. அதை பத்தி சற்று விரிவா பார்க்கலாம். ராஜஸ்தான்ல சிகார் பகுதியை சேர்ந்த ஒரு மாணவர் கேரளாவில் MBBS படிச்சு வராரு. கடந்த 1ஆம் தேதி அவர் சிகாரில் இருக்கிற தனது உறவினருக்கு கையால் எழுதப்பட்ட மாதிரி வினாத்தாளை அனுப்பியிருக்காரு. இந்த வினாத்தாளை படிச்சா நீட் தேர்வுல அதிக மதிப்பெண் பெறலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. கடந்த 2ஆம் தேதி சிகார்ல இருக்கிற நீட் தேர்வு பயிற்சி மைய உரிமையாளருக்கு மாதிரி வினாத்தாள் கிடைச்சிருக்கு. அந்த வினாத்தாளை அவர் தன்னோட மாணவ மாணவியருக்கு வழங்கியிருக்காரு. இதே வினாத்தாள சிலர் சமூக வலைத்தளங்கள்ல 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை விற்பனையும் செஞ்சிருக்காங்க. கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதுமே நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றிருக்கு. இதுல கேட்கப்பட்ட கேள்விகளும் சிகார்ல பரவிய மாதிரி வினாத்தாள் கேள்விகளும் ஒன்று போல இருப்பதா சிகார்ல இருக்கிற மற்றொரு தேர்வு பயிற்சி மைய உரிமையாளர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது நீட் நுழைவுத் தேர்வுல 180 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுல சுமார் 150 கேள்விகள் ஒரே மாதிரி வினாத்தாள்ல அப்படியே இடம்பெற்றிருந்துச்சு. இது சம்பந்தமா சிகார் நீட் தேர்வு பயிற்சி மைய உரிமையாளர், உத்யோக் நகர் போலீஸ் நிலையம் மற்றும் NTA அமைப்பிடம் புகாரையும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 7ஆம் தேதி வினாத்தாள் கசிவை NTA ஒப்பும் கொண்டிருக்கு. ராஜஸ்தான் மற்றும் உத்தரகாண்ட்ல இந்த வினாத்தாள் கசிந்திருக்கு அப்படின்னும் இது குறித்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரிக்க பரிந்துரை செய்திருப்பதாகவும் NTA அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 8ஆம் தேதி மத்திய புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ராஜஸ்தான் போலீசார் இணைஞ்சு விசாரணையை நடத்தியிருக்கு. இது தொடர்பா சிகார் மற்றும் உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனை சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் பலரிடம் தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருது. ராஜஸ்தான்ல சிகார்ல பரவிய அதே மாதிரி வினாத்தாள் மற்றொரு சமூக விரோத கும்பலுக்கும் கிடைச்சிருக்கு. அந்த கும்பல் மகாராஷ்டிராவோட நாசிக் தலைநகர்ல அண்மையில கூடி ஒரு சதி திட்டமும் தீட்டி இருக்குது. இந்த கும்பல் மூலமா மகாராஷ்டிரா, ஹரியானா, ஆந்திரா, தெலுங்கானா, காஷ்மீர், ராஜஸ்தான், பீகார், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் மாதிரி வினாத்தாள் விற்பனையும் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பா ராஜஸ்தான் போலீஸ் வட்டாரங்கள் சொல்றப்போ, ராஜஸ்தான்ல கோட்டா நகரம் நீட் JEE நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களோட தலைநகரா கருதப்படுது. இங்க ஏராளமான பயிற்சி மையங்களும் செயல்படுது. இப்போ கோட்டா நகருக்கு இணையா ராஜஸ்தான்ல சிகார் நகரும் வளர்ந்து வருது. இந்த நகர்ல சுமார் 20க்கும் மேற்பட்ட முன்னணி நீட் JEE பயிற்சி மையங்களும் செயல்பட்டு வருது. வினாத்தாள் கசிவு தொடர்பா சிகார் நகர்ல RK கன்சல்டன்சிங்கிற நிறுவனத்தை நடத்தி வந்த ராகேஷ், ஜெய்ப்பூரை சேர்ந்த மனிஷ் யாதவ் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேருமே வினாத்தாள் கசிவு மோசடியோட மூளையா செயல்பட்டு இருப்பதா சந்தேகிகள்
தெரிவிக்கிறோம். இவங்கள ராகேஷுக்கும் கேரளாவில் MBBS படிக்கிற ஷிகார் மாணவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. ராகேஷும் மனிஷ் யாதவும் கையால எழுதப்பட்ட நீட் மாதிரி வினாத்தால பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனையும் செஞ்சிருக்காங்க. அவங்க எத்தனை பேருக்கு இந்த வினாத்தால விற்பனை செஞ்சாங்க அப்படிங்கறது குறித்து தீவிரமா விசாரணையும் நடக்குது. அவங்க மூலம் வினாத்தாள் கிடைக்க பெற்றவர்கள் அவரவர் விருப்பம் போல சமூக வலைதளங்கள்ல வினாத்தாள விற்பனையும் செஞ்சிருக்காங்க. இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு மாறி இருக்கிறதால அனைத்து ஆதாரங்களையுமே சிபிஐ அதிகாரிகளிடம் வழங்கியிருக்கோம். சிபிஐ விசாரணையில மேலும் பல்வேறு உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு ராஜஸ்தான் போலீஸ் வட்டாரங்கள் தெளிவா தெரிவிச்சிருக்காங்க.